மலையிலையா. அதுக்கு முன்னாடி நான் கடந்த ஒரு மாதம் பேசும்போது ஒரு ஒரு டாபிக் உங்களுக்கு ஆரம்பித்தேன், டக்குன்னு முடிச்சிட்டேன். அது வந்து போதகர் ஐக்கியத்தில் ஒருத்தர் சொன்னார், ஒரு பாஸ்டர், கொஞ்சம் அதை விளக்கலான்ட்டு நான் பார்க்குறேன். கிதியோனை பற்றி உங்களுக்கு சொன்னேன். புகாக்கும் இவருக்கு ஆல்பர்ட்டுக்கு தெரியும். நான் போன மாதிரி ஆரம்பித்த போது டக்குன்னு நிறுத்திட்டேன். அல்லேலூயா. தேவன் பார்க்குற பார்வை வேற, மனுஷன் பார்க்குற பார்வை வேற. அல்லேலூயா. ஒரு மனுஷன் என்ன பார்ப்பான்னா, நல்லா வெயிட்டான ஆளாக இருந்தால், 10 பேர் அடிக்கிற ஆளாக இருந்தால் அவனை சொல்லுவான், அவன் பராக்கிரமான ஆள், அவன் பராக்கிரமசாலி, அவன் ரொம்ப பலமான ஆளுன்னு சொல்லுவான். அல்லேலூயா. ஆனால் வேதத்தில் கிதியோனை ஆண்டவர் அப்படி தான் கூப்பிட்றாரு, பராக்கிரமசாலியன்னு கூப்பிட்றாரு. ஆனால் கிதியோன் பராக்கிரமசாலியான்னா இல்லை. அல்லேலூயா. அவன் வந்து ஒரு பயப்படாத, அதை மட்டும் கொஞ்சம் நான் விளக்கம் எடுக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் எடுக்கலாம் சொல்கிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அவன் பராக்கிரமசாலி இல்லை, பயப்பட்டவன்றதுக்காக காட்டுறான் பாருங்க. இந்த பாருங்க 11ஆம் வசனம் நானே படிக்கிறேன். அதற்கு பின்பு தூதனானவர் அபிஷேகனாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் வந்து கர்வாலில் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியான கையை தப்புவதற்காக ஆலையில் சமீபமாக போரடித்தான். அல்லேலூயா. இது என்ன நான் விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. இந்த மீதியானையர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கெல்லாம் நல்ல விளைச்சல் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பயிரை விளைச்சி வைக்கும்போது நல்லா விளைஞ்சி நிற்கிற நேரத்தில் வந்து அது எல்லாம் கொள்ளடிச்சு போடுவாங்க. மீதியாக இருக்கிறத ஒன்று வைக்க சுட்டு எடுத்துட்டு போடுவாங்க. இந்த கிதியோன் என்ன பண்ணுறான், அந்த கோதுமையை எப்படியாவது அவன் கையிலிருந்து காப்பாற்றணுன்றதுக்காக வசனம் சொல்லுது, ஆலைக்கு சமீபமாக போரடித்தான். அல்லேலூயா. ஆலை என்னன்னா திராட்சைய ரசம் எடுக்கிற ஆலை. அல்லேலூயா. கோதுமை எங்கே போரடிப்பாங்க? ரோட்டில் கொட்டி தான் போரடிப்பாங்க கோதுமை. எப்பவுமே ஆலைக்குள்ளே கோதுமையை போரடிக்க மாட்டாங்க. ஆனால் இவன் என்ன செய்கிறான், அந்த கோதுமை யாருக்கும் தெரியாமல் ஆலைக்கு கொண்டு வந்து போரடிக்கிறான்னா, மீதியானியருக்கு பயந்து தான் அந்த ஆலைக்கு வந்து போரடிக்கிறான். அல்லேலூயா. பயப்பட்டவன் தான். இன்னொன்று வசனம் பாருங்க, 20ஆம் வசனம் வாசிக்கமா, சாரி 22 இல்லை 23 வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்து நீ பயப்படாதனா என்ன அர்த்தம்? அவன் பயப்படுறவன் தான் அர்த்தம். அவன் பயப்படுறவன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாதே. இன்னொரு வசனத்தோட பாருங்க, 7:10 வாசிய. நீ போக பயப்பட்டாயானால் போதும். நீ போகிறதுக்கு அதுக்கு போக பயப்பட்டுனா வேலைக்காரனை கூட்டும் போவாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பயந்தவன் தான், எதிரிக்கு பயந்தவன் தான். அவனை பராக்கிரமசாலி, அடிச்சு போடுற மாதிரி, நான் சிம்சோன் மாதிரி ஒரே 300 நரிகளை பிடிச்சி அடிக்கிறவன், ஒரு கழுதையின் தாடை எழுந்து எடுத்து 1000 பேர் கொண்டு போகிற பராக்கிரமசாலி இல்லை. இவன் பயந்தவன் தான். ஆனால் தேவன் இவனை பராக்கிரமசாலின்னு சொல்கிறான். அல்லேலூயா. மனுஷன் சொல்ல மாட்டான், ஏன்னா பயந்தவன் தான். ஆனால் தேவன் பார்க்குற பார்வை வேற. அல்லேலூயா. நீ பாருங்க, எலிசா வசனம் சொல்லுது, அவன் 12ஆம் ஏரை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். அப்படின்னு அர்த்தம், அவனை ரொம்ப பலவீனமானவன். 11 பேர் பலசாலி முன்ன ஏற்படுத்தி போகிறாங்க. 12ஆவது ஏரை தான் இவன் பின்னாடி சும்மா பிடிச்சும் போகிறான். ஆனால் அவனை தான் தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் பவுல் சொல்கிறாரு, எனக்குள்ள ஒரு முள் இருக்குது, அதை நான் ஆண்டவர்கிட்ட, அது ஒரு பலவீனமான பாத்திரம் அவன் தான், ஆனாலும் அதைத்தான் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்வையில் அவங்களாம் வெளியேற பெற்றவர்கள், ஆண்டவர் பார்வையில் அவங்கள பராக்கிரமசாலிகள். இவனையே ஆண்டவர் பராக்கிரமசாலியாக பார்த்தார்னா, ஒரு வசனம் வாசிங்க. 13 வசனம் வாசிங்கன்னு சொல்கிறாரு சார். 6:13. 6ஆம் அதிகாரத்தை மாற்றாதீங்க, அதை வச்சுங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி,
என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். எங்களையும் ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு முன் வசனத்தில், டேய் பராக்கிரமசாலியன்னு கூப்பிடும்போது இவன் சொல்றான், ஆண்டவரே நீ என்ன பராக்கிரமசாலின்னு சொல்ற, இங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. நாங்கள் எவ்வளோ விதைச்சிட்டாலும் மீதியான பிடிங்கி போடுறாங்க. ஆனால் எங்கள் முன்னோர்கள் யாராரு, அவங்க அப்பா அவங்க தாத்தாலாம் சொன்னாங்க, உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க. எகிப்திலேருந்து எங்களை கூட்டின்னு வந்தார், ஆண்டவர் அந்த அற்புதம் செய்தார், இந்த அற்புதம் செய்தாருன்ட்டு சொன்னாங்க. அதெல்லாம் நான் நம்பினேன். ஆனால் இப்போ நடக்கிற காரியம்லாம் பார்த்தா அது மாதிரி இல்லையே. அவங்க சொன்னவங்கெல்லாம் எங்களுக்கு தேவனை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி நாங்கள் தேவனுக்குள்ளே பயத்து வரைக்கும் வாழறேன். ஆனால் அது மாதிரி நடக்கிற மாதிரியே இல்லையே அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இல்லையா? ஆனாலும் தேவன் அவனை பராக்கிரமசாலி தான் சொல்கிறார். ஏன் நான் அப்படி சொல்கிறாருன்னா, அதுக்கு தான் இந்த விளக்கம் பாருங்க. யாராவது ஒருத்தர் 25 வசனம் வாசிங்க. கர்த்தர் அவனை பராக்கிரமசாலின்னு சொல்கிறதுக்கு காரணம் தான், அன்று ராத்திரியிலே ஆ ஆ கொண்டு போய் போதும். என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவரே, டேய் நீ போயிட்டு உங்கள் அப்பா பாகாலுக்கு ஒரு பலிபீடம் கட்டி வச்சிருக்காரு, அந்த பலிபீட தகர்த்த போடுன்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? இவருக்கு தேவனை சொல்லி கொடுத்த அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ இன்னைக்கு பாகால் வணக்கத்துக்கு போயிட்டு அப்போ ஒரு பலிபீடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கிதியோன் மட்டும் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமாக வாழறாள். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறாரு. இவனுக்கு சொல்லி கொடுத்த பாஸ்டரோ இவனுக்கு சொல்லி கொடுத்த பெரிய ஆளுங்கள்லாம் பின்வாங்கி போனாலும் இவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கல. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குற பார்வை தான். அல்லேலூயா. மனுஷன் அப்படி பார்க்க மாட்டான். ஜெகதன் நல்லா பெரிய பராக்கிரமம் சொல்லுவான். ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்குறார். இவன் தேவனுக்குள் எப்படி வாழறான், இவன் தேவனை எப்படி பற்றி கொண்டு ஜீவிக்கிறான். இந்த கிதியோன் இப்படி தான் வாழறான். தனக்கு சொல்லி கொடுத்த தேவனை சொல்லி கொடுத்த தகப்பனும் தாத்தாவும் இன்னைக்கு பாகால் பலிபீட தத்துவமைக்கு போயிட்டாங்க. ஆனால் இவன் மட்டும் தேவனை ஒரு நாள் விடாதபடிக்கு பற்றி கொண்டு ஜீவித்ததால் அவனை தேவன் பராக்கிரமசாலின்னு பார்க்குறான். அல்லேலூயா. இங்கே நீங்கள் இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை தான் சொல்கிறார், என் மகனே என் மகளே. அல்லேலூயா. ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் எல்லோரையும் தன் பிள்ளைகளை தான் பார்க்குறாரு. அவர் அழைச்ச அழைப்பாக தான். அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் உங்களை தன் மகனாக தன் மகளாக ஆண்டவர் தத்தெடுத்து இன்றைக்கு நடத்துக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புப்படி நம்ம நடந்துக்கணும். அதான் நாம் செய்தி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த செய்திக்குள்ளே கடந்து போயிடுறேன். ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம பார்க்குற பார்வை பெரிய பார்வை தான். அல்லேலூயா. ஏன்னா நீ ஒரு சில வீட்டுக்கெல்லாம் பார்த்து பாருங்க, ஒரு பாத்ரூமில் ஒரு மக்கு இருக்கும். அந்த மக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே அழுக்காக இருக்கும். அந்த சைடில் கை பிடி உடஞ்சி போயிருக்கும். ஆனால் அதை வச்சுக்கினே இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் சொல்லுவாங்க, அது தண்ணி தானே, அது காசு கொடுத்து வாங்குறது பிரச்சனை இல்லை, அது இருந்துட்டு போட்டோமே. அதனால் என்னன்றாங்க, 20 ரூபா கொடுத்து வாங்கின மக்கையே எதுக்காவது போட்டு இருந்து போடுன்னு சொல்லும்போது தன்னுடைய ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்து வாங்கின உங்களை ஆண்டவர் விட்டுருவாரா? அல்லேலூயா. தன்னுடைய ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்து வாங்கியிருக்கிறார். நமக்காக இந்த சிலுவையில் தியானித்து கொண்டிருக்கிறோம். நமக்காக தன் ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்தா. யாரும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் இப்போ கூட சொல்லுங்க, தாய் தகப்படி எவ்வளோ பாசம் கொடுப்பாங்க, ஆனால் தன் ஜீவனை கொடுக்குற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்து வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மேலே அவர் அவ்வளோ வைராக்கியமாக இருக்கார். அல்லேலூயா.
நாம் எவ்வளோ எப்படி அவர் மேலே வைராக்கியமாக இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் ஒருத்தரை பிடிச்சிட்டாருன்னா அவனை செய்து முடிக்கணும்னு முடிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாம் 75 வயசில் துறக்கிறார். உன்னை கொண்டுதான் நான் இந்த சந்ததி உருவாக்க போறேன். 90 வயசாகுது, ஆனாலும் அவன் துரத்தின்னு தான் இருக்காரு. அல்லேலூயா. அவன் சொல்றான், என்னால் முடியாதுப்பா, என்னால் முடியாது, இன்னைக்கு எனக்கு வயசு 90 100 வயசாக போகுது. நீ அப்படின்னா என்ன நினைக்கிறான்னா, தன்னால தான் ஒரு சந்ததி பிறப்பிக்க முடியும் அவன் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னால் அல்ல, என்னால தான் ஒரு சந்ததியை பிறப்பிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு சுயமா சிந்திக்காதீங்க. அவர் நினைச்சா ஆபிரகாம் மட்டும் இன்னொருத்தர் போயிட்டு வேற சந்ததி உருவாக்கலாம், அது இல்லை அவர் திட்டம் இல்லை. ஆபிரகாமுக்கு மூலயமா ஈசாக்கு, ஈசாக்கு மூலயமா யாக்கோபு, யாக்கோபு மூலம் 12 கோத்திரம், 12 கோத்திரத்தில் யூதா, யூதா மூலயமா தாவீது, தாவீது சந்ததியில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரணுன்றது அவரோட நோக்கம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த நோக்கத்தை புரிஞ்சு ஓடணும். அல்லேலூயா. திக்கு வாயும் மந்தனா அப்படி இப்படின்ட்டு மோச சொல்கிறான், விட்டுட்டு போல ஆண்டவர். அவர் மேலே வைராக்கியம் வச்சு அவன் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கணும்ன்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நம்புறார். ஏன் பிள்ளை, நான் அழைச்ச பிள்ளை, ஆண்டவருக்காக பக்தி, எனக்காக பக்தி வைராக்கிய வாழுன்ட்டு அவர் நம்புறார். அந்த நம்பிக்கைக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா? அல்லேலூயா. நீ உட்கார்ந்துருக்கோம், உங்கள் ஒவ்வொரு மேலேயும் கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கார். உங்கள் ஒவ்வொரு மேலேயும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு உயர்த்தணுன்ற ஒரு காரியத்தில் கர்த்தர் உண்மையாக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நம்ம விட்டு கொடுக்குறோமா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பக்தி வைராக்கியம் ஆண்டவருக்குள்ள, நான் ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, எதுக்காகவும் ஆண்டவரை, சரி, எது இழந்தாலும் ஆண்டவரை விட்டு கொடுக்க கூடாது. அதுதான் நம்மளோட வாழ்க்கை. அல்லேலூயா. எதற்காகவும் ஆண்டவர் விட்டு கொடுக்க கூடாது. சொந்தம் பந்தம் எல்லாம் இன்னைக்கு சண்டே சொந்தக்காரன் வருவான். இன்னைக்கு ஒரு கல்யாணம் நோட்டீஸ் வச்ச உடனே நாம அதை விட்டுட்டு அங்கே போயிடுவோம். அல்லேலூயா. லேட்டாக போய் ஆராதனை முடிச்சுட்டு போனால், இல்லை நம்மளுக்கு நம்ம சபையில் அநேக சர்ச் இருக்குது. 7 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்குது ஒரு சர்ச்சில், 8 மணிக்கு 8:30க்கு ஒரு ஆராதனை இருக்குது, 10க்கு ஒரு ஏதாவது போயிட்டு தேவனை ஆராதிச்சுட்டு அது போகும்போது கர்த்தர் பிரியப்படாது. ஆனால் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே என்னால் சர்ச்சுக்கு போக முடியல, என் கூட வாங்க. ஆண்டவரை சபைக்கு விட்டுட்டு வெளியே போய் என் கூட வாங்க, ஜெபம் பண்ணிட்டு கூட்டும் போகிறார். இல்லையா? கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பா தான், என் பிள்ளை எனக்காக எப்படி பக்தி வைராகமாக வாழுது. இல்லையா? அதைத்தான் நம்ம பார்க்க வரோம். வசந்த யாராவது வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 22:3 வாசிங்க. அப்போஸ்தலர் 22:3. நான் யூதன், தர்சு பட்டணத்தில் பிறந்து வளர்ந்து போதிக்கப்பட்டு தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கப்போது நானும் வைராக்கியமாக இருக்கிறேன். யார்? அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. அவர் தன்னோட சொல்லும்போது சொல்றாரு, நான் சிலிசியா நாட்டை சேர்ந்தவன், நான் கமாலியல் பாதத்தில் பயின்று சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய ஸ்காலர். இப்போ சொன்னீங்களா வச்சுங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து எப்படியோ அது மாதிரி கமாலியல்ன்ற ஒரு பெரிய அவர்கிட்ட படிங்க. ஆனால் நான் தேவனுக்குள் பக்தி வைராக்கியமாக வாழுகிற மனுஷன். அல்லேலூயா. இதைத்தான் தேவன் பார்க்குறார். தன்னுடைய பெருமை, தன்னுடைய காரியம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் தேவனுக்குள்ள நான் எப்படி வாழுறேன். நான் எவ்வளோ MBA MBA எல்லாம் படிச்சிருக்கலாம், ஆனால் அந்த படிப்பை கொடுத்தது தேவன் தான்.
அவர்தான் ஞானம், அவர்தான் அறிவு, அவர்தான் பொக்கிஷம். அவர் கொடுக்கலாம் இது எதுவுமே இல்லை. எனக்கு பணம் இருக்குது, இந்த பணத்தை கொடுத்தவர் அவர்தான். அந்த பணத்தை கொடுத்த அவர் மேல் பக்தி வைராக்கியம் இல்லாத பணத்து மேலே பக்தி வைராக்கியமாக வாழும்போது கர்த்தர் எப்படி நம்மளை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. வந்திருக்கேன் உங்களுக்கிட்ட நான் கேட்குறேன், நீ எதை நம்பி வாழறீங்க? மனுஷனை நம்பி வாழறீங்களா? உங்களை சொத்து நம்பி வாழறீங்களா? பணத்தை நம்பி வாழறீங்களா? சொந்தக்காரங்களை நம்பி வாழறீங்களா? எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு மறைந்து போகும். அல்லேலூயா. கூட வந்த கணவனும் மனைவியும் சாவர வரைக்கும் தான் ஒரு மாதம் துக்கமாக இருப்பாங்க, அதுக்கு அடுத்து மறந்துடுவாங்க. பணம் எவ்வளோ இருக்கிற வரைக்கும் பணம், செத்தா ஒன்றுமே அந்த பணம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, முடிவு வரையும் வருகிறவர் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. அவரை மாத்திரம் பிடிச்சிங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளோ காரியங்களை பண்ணுறோம், எவ்வளோ காரியங்கள் செய்கிறோம். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் வளருமா? ஒரு சின்ன காரியம் வந்தால் கூட கர்த்தர் நான் ஒரு வாட்டி ஒரு ஊழியத்தில் ஒரு ஊழியம் செய்த மனுஷன்தான். அந்த மனுஷன் கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வரல. அவரை பார்க்க போனவனை ஒரு இங்கேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ளி அவரோட பேசினே இருக்கும்போது, ரொம்ப நேரம் பிரதர் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு பேசிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆண்டவர் எனக்கு என்ன செய்துட்டான்னு சொன்னார் பாருங்க. அடுத்த நிமிஷம் அவரோட பேசுகிறேன், எனக்கு பிடிக்கல, நான் தான் கூட கொடுவேன், எல்லாம் போல வாங்கிட்டேன். எதை குறித்து தவற சொல்லுங்க, ஆனால் தேவன் செய்த நன்மையை குறித்து அவிசுவாசமாக இருந்தால் அப்படி மாற ஒரு மனுஷன் வாழவே முடியாது. இல்லையா? நீ எனக்கு என்ன பணம் இல்லை, எதை பற்றி குறை சொல்லலாம்? நம்ம நினைக்கிறேன், சொல்லியிருக்கேன், மூச்சை இழுத்து விடுறது கர்த்தர் கொடுத்த கிருபை. பாருங்க சகோதரி, தெரியும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் உள்ள போட எவ்வளோ செலவாகுது, ஆனால் இன்றைக்கி இலவசமாக கொடுத்துருக்கிறாரு. அந்த கிருபை நம்ம கொடுத்தும்போது அவரை எனக்கு என்ன செய்துட்டாருன்னு கேட்கும்போது, அல்லேலூயா. ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை மட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை வாயிலிருந்து வராது கூடாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் என் தேவன் செய்வார். கணவனுக்கு தவறாக சொல்ல, மனைவி கூட இருக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் அந்த சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு இருதயத்தை கொடுக்கறது அவர் தான். மேன்மை யாருக்கு, கனம் யாருக்கு கொடுக்குறோம், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. யாராவது ஒரு அப்போஸ்தலர் 8:18 வாசிங்க. அப்போ வேற பவுல் வேற ஒன்றில் பலமாக இருக்கா பாருங்க. பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திஷ்டாந்தம் படுத்தினார். அல்லேலூயா. பவுல் ஆவியில் பலன் கொண்டு, அல்லேலூயா, ஆவில் பக்தி வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக காரியங்கள் நடக்கும், இல்லை சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இடத்துல ஒரு ஊரில் வாழும்போது இதில் கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த கிராமத்தில் நாங்கள் மட்டும்தான் கிறிஸ்டியனு. மற்ற எல்லாம் நான் வன்னியர்லேருந்து வந்தவன், மற்ற எல்லாம் வன்னியருங்க, எல்லாமே வன்னியருங்க. நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதம் செய்தார். 2-3 அதிசயங்கள் செய்தால ரொம்ப பேர் வந்தாங்க. ஒரு வாட்டி நான் கிறிஸ்மஸுக்கு எதுக்கோ அவங்கள சர்ச்சுக்கு ஒரு 4 பேர் குடும்பம் வந்தால அந்த ஊரெல்லாம் எங்கள் வீட்டில் செய்யக்கூடாத காரியெல்லாம் செய்துட்டு அடுத்த நாள் என்னை மடக்கிட்டு 50 பேர் அடிக்கிறதுக்கு கொம்போடு வந்துட்டாங்க. அல்லேலூயா. நான் ஒன்றுமே சொல்ல, கம்முன்னு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளேருந்து ஒரு ஆளை எழுப்பி கர்த்தர் என்னை காப்பாற்றினார். எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் தேவனுக்கு வைராக்கியம் காட்டினா அவர் நமக்காக முன்ன நிற்பார். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்றவங்க கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் காட்டினாங்க. நான் அதாவது வரேன் பக்தருக்கு வைராக்கியம் காட்டும்போது அவர் அவங்க தனியாக விட்டுல பாருங்க, அந்த அக்கின் நடுவு அவர் நின்றுக்கினார். அல்லேலூயா.
நீங்கள் தேவனுக்காக எவ்வளோ வைராக்கியம் காட்டும் போதுமோ அதே வைராக்கியத்தையும் கர்த்தர் உங்கள் மேல் காராட்டாட்டுவார். அல்லேலூயா. உங்களை வெட்கப்படவே விட மாட்டார். உங்களை கர்த்தர் பெரிய உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக எந்த அளவுக்கு வாழுறீங்க, நம்மளோட வார்த்தை செய்கிற செயல் தேவனை மறுதளிக்கிற மாதிரி வருதா? அல்லேலூயா. ஒரு உலகத்துக்காக கூடிய காரியங்கள், அந்நிய காரியங்கள் நம்ம போய் போகும்போது நம்மளை குறித்து சாட்சியோட வாடாப்பாய் வந்த அவசியம் மாட்டாங்க. நான் பெருமைக்காக சொல்லலை, நான் மட்டும்தான் என் குடும்பத்தில் ரசிக்கப்பட்டிருக்கேன். நான் வண்டியில் சொன்னேன், எங்கள் அண்ணனுங்க யாரும் ரசிக்கப்படல. அவங்க கூப்பிடுவாங்க, அவங்க கல்யாணத்துக்கு எது கூப்பிட்டாலும் வந்தவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, டேய் அவனை எதுவும் கூப்பிடாதீங்கடா, அவன் எதுக்கு வரமாட்டான். எதுக்கு சொல்கிறேன்னா, தேவனுக்குள்ள பக்தி வைராக்கிய நம்ம எந்த அளவுக்கு காட்டுறோமோ கர்த்தர் நம்ம அந்த அளவுக்கு உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. எதுக்காகவோ தேவனுக்காக எல்லாத்தையும் இழக்கலாம், எதுக்காகவும் தேவனை இழக்கக்கூடாது. அல்லேலூயா. சொத்து சுகம், அப்போ இவர் பாருங்க எல்லாவற்றையும் இழந்துட்டார் யோபு, ஆனால் தேவனை மாத்திரம் இழக்கலை. கடைசியில் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. நாம் யாருக்காக வாழறோம்? கர்த்தர் அடைந்த சிலுவையில் ஆண்டவர் நம்மேல் நம்பிக்கை வைத்ததால் தான். நான் போன மாதம் சொன்னேன், அவர் தம்முடைய சந்ததியை சிலுவையிலே கண்டு நீடித்த நாட்களாக இருப்பார்ன்ட்டு ஏசை 54:10 சொல்லப்பட்டதுன்னு. ஏன்னா அவர் சிலுவையில் மரிக்கும்போது நம்முடைய முகத்தெல்லாம் அவருக்கு பிதா காட்டினாராம். காட்டும்போது ஐயோ ஏன் பிள்ளைங்க தேவனுக்காக வாழணுன்ட்டு தான் அவர் தன் சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நாமும் அவரை முன்னிறுத்துறோமா? நாம் அவரை பக்தி வைராக்கியம் காட்டுறோமா? நாம் எப்படி வாழறோம்? இதைத்தான் நம்ம தேவன் எதிர்பார்க்குறோம். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் பார்க்கலாம், கர்த்தருக்கா பக்தி வைராக்கியமாக வாழ்ந்த மனுஷன். எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான், நான் விளக்கலாம் பார்க்குறேன். யாராவது ஆதியாகமம் 22:2 வாசிங்க. பக்தி வைராக்கியத்தை பாருங்க, தேவனுக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியம். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை போய் அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அல்லேலூயா. ஆபிரகாமோட தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியம் இங்கே பார்க்குறோம். அல்லேலூயா. 100 வயசுல பிறந்த குழந்தை. அல்லேலூயா. 75 வயசு தான் ஆண்டவர் ஒரு சொல்கிறாரு, உனக்கு பிள்ளை தருவேன் பிள்ளை தருவேன் பிள்ளை தருவேன் சொல்லிட்டு 100 வயசுல பிறந்த. அல்லேலூயா. அங்கே இப்போ சொல்லும்போது ஒரு வித்தியாசமான வார்த்தை சொல்ற பாருங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும், ரெண்டாவது உன் நேசகுமாரனும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்றாரு? 100 வயசுல பிறந்ததால அவன் மேல தன்னுடைய நேசத்தை எல்லாம் வச்சிடறான். அவன் எப்போ பார்த்தாலும் அவன் கூட விளையாண்டுட்டு இருப்பான், எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளையே பிச்சு பார்த்துன்னு இருப்பான், எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை தான் லைஃப், தெல்லதான் லைஃப்னு வாழ்ந்து கொண்டு இருப்பான். ஏன்னா 100 வயசுல பிறந்த குழந்தை. அல்லேலூயா. நினச்சி பாருங்க, ஒரு சில ஆளுங்களாம் பார்த்தா 50 வயசுல ஒரு 40 வயசு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய கீழே விட மாட்டாங்க. அல்லேலூயா. காரணம் அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் நேசம். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைய ஆண்டவர் சொல்றார், எனக்காக பலியிடு. கொஞ்சம் நினச்சி பாருங்க, அவனோட தகப்பனோட இருதயத்தை நினச்சி பாருங்க. எத்தனை வருஷம் காத்திருந்த காத்திருப்பு, 25 வருடமா காத்திருந்த காத்திருப்பு. 100 வயசுல பிறந்த குழந்தை கொடுத்த கொஞ்ச நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பலியிடணும்னு. தகப்பன் இருதயத்தை நினைச்சு பாருங்க. நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுறோம். அவன் நான் மோரியா மலைக்கு கூட்டி 3 நாள் போகும்போது அவன் இருதயம் எப்படி அழுதுருக்கோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த பிள்ளை, நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் உனக்கு கீழ்ப்படிந்து நான் தருவேன். அல்லேலூயா.
எனக்கு லாபமானவை எவைகள் அவை கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன் பவுல் சொன்னது போல அவர் நினச்சி எனக்கு இது லாபம்தான், 100 வயசுக்கு பிறந்தவன் தான். ஆனால் நீங்கள் கேட்டேன்றதுக்காக நஷ்டமான பிரச்சனை அல்ல, தேவனுக்காக இந்த நஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன். இதுதான் பக்தி வைராக்கியம். இல்லையா? உங்ககிட்ட ஆண்டவருக்கு ஒரு சில நேரத்தில் நீ எந்த விருப்பமாக இருக்குதோ அதை விடுன்னு சொல்லும்போது நாம் விடுறோமா? நீ அதை ரொம்ப நேசிச்சிருப்ப, இந்த ஒரு பொருளோ எது இருந்தாலும். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நீ எனக்காக இதை விட்டுணும். இல்லையா? நீ எனக்காக இந்த காரியத்தை விட்டுணும் போது நாம் தேவ வார்த்தை கீழ்ப்படுகிறோமா? அதுதான் பக்தி வைராக்கியம். இல்லையா? அந்த பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டார், சோதிப்பார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாய் விளங்குவான். இல்லையா? நீ எப்பவுமே ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை எப்போ நம்மளுக்கு இருக்கோ நாம் தான் பொண்ணாக மாற முடியும். இல்லையா? தேவ சமூகத்தை அவர் கிரீடமாக போய் உட்கார முடியும். அந்த சோதனையை சகிக்கலன்னா நாம் தேவ சமூகத்தில் போகவே முடியாது. இல்லையா? சொன்னால் போயிட்டு மோரியா மலையில் போயிட்டு பலியிடும்போது ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். இல்லையா? தடுத்து நிறுத்திட்டு அதுக்கடுத்து ஈசாக்கை வந்துடுறாங்க. அவங்க நினச்சப்ப அவனோட அந்த இருதயத்தை நான் அடிக்கடி டக்குன்னு படிக்கும்போது பார்க்குறேன். ஆண்டவர் பலி கொடுக்க சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே வந்துட்டு பலி கொடுக்க முடியலையே, இந்த பலிபீட வெறுமையாக இருக்குதே, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் கண்கள் தேடுகிறது. இல்லையா? நம்ம நாக்கு என்ன பண்ணியிருப்போம்? அப்பா ஆண்டவரே மனமிறங்கி என் பிள்ளை கொல்லவனா சொல்லிட்டான்ப்பா, ஓடையாந்துட்டுப்பானா. அவன் அப்படி செய்யலை, அவன் இருதயம் என்ன தேடுது. ஐயோ, இந்த பலிபீடம் தனியாக காலியாக இருக்க, இந்த பலிபீடத்தை நான் என்ன பண்ணும்போது தான் ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டி இருக்கு கண்டு அந்த பலி எடுக்கிறாள். இல்லையா? அந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறாள். இல்லையா? தேவனுக்காக நான் என்ன செய்யணும், தேவனுக்காக நான் என்ன செய்த, ஆண்டவர் எனக்கு அநேக காரியங்கள் செய்திருக்கிறார். ஆண்டவர் என்னை இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இங்கே உட்கார்லன்னா உங்கள் நிலைமை எப்படி இருக்க பாருங்க, எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்திருப்பீங்க. பாவம் உங்களை சூழ்ந்து கொண்டு என்னை தான் உங்களன்றதுக்காக தப்பானிக்க வாழ்னா அந்த பாவத்தில் நாம் வாழ்ந்திருப்பேன். இல்லையா? ஆனால் கர்த்தர் கொண்டு வந்தால இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாக வாழறோம். இல்லையா? ஆண்டவர் நம்ம பார்க்குற பார்வை தான். நீ எந்த அளவுக்கு தேவனுக்கு பக்தி வைராக்கியமாக வாழறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். உங்கள் பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் தான் ஒவ்வொரு நாளும் கைவிடாதபடி பாதுகாப்பார். ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்டெப்பு நிற்கிறான்னா 4 ஸ்டெப்பு போயிட்டு அவருக்காக நான் நிற்கணும். இல்லையா? ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். கர்த்தர் தன் ஜீவனையே கொடுத்து பக்தி வைராக்கியமாக நம்மை அழைத்திருக்கும்போது நாம் எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியமாக வாழறோம். இல்லையா? ஆபிரகாம் தன் ஒரே பேரான குமாரன் 100 வயசுல கொடுத்தோடனே ஆண்டவர் கேட்டவுடனே நான் கொடுக்குறேன்பா, தேவனுக்குள்ளே நான் வைராக்கியப்பட்டு வாழ்ந்தவன்ட்டு சொல்கிறேன். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? தாவீதோட பற்றி பக்தி வைராக்கியத்தை 1 சாமுவேல் 17:26 வாசிங்க. 1 சாமுவேல் 17:26 வாசிங்க. அப்பொழுது தாவீது என்ன செய்யப்படும்? அல்லேலூயா. இந்த பக்தி வைராக்கியம் பாருங்க, சொல்ற வார்த்தை பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். அல்லேலூயா. அவன் சிறுவன் தான், அங்கே போகிறான். ஆனால் அங்கே பெரிய ராஜா சவுல் கோலியாத்துக்கு பயந்து ஒளிஞ்சிருக்கிறான். இவங்க அண்ணன்மாராக எலியாபு எல்லாம் அவனுக்கு பயந்து உட்கார்ந்துருக்காங்க.
அவன் தேவனை நிந்திக்கும் போது அவங்களுக்குள்ள பக்தி வைராக்கியமே வரல. ஆனா அந்த பக்தி வைராக்கியம் இவனுக்குள்ள பற்றி எரிகிறது. அல்லேலூயா. காரணம், தேவன் இவனுக்காக பக்தி வைராக்கியமா இருந்தார். அல்லேலூயா. என் தகப்பனையும் என் தாயை என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கோ. எல்லாம் கைவிட்டாங்க. என் சகோதரர்களுக்கு முன்பாக நான் வேடிக்கை பொருளாக நான் மாறினேன். அல்லேலூயா. எல்லாரும் என்னை நிந்தித்தாங்க. ஆனால் தேவன் என்னை மறக்கலை. தேவன் என்னை அபிஷேகம் பண்ணான ஒரு பக்தி வைராக்கியம் அவனுக்கு பட்சித்தது. அல்லேலூயா. அவன் யோசனை பார்க்குறான், ஆண்டவர் எனக்காக எவ்வளோ செய்திருக்கார், இந்த மக்கள் மத்திய என்னை உயர்த்தி இருக்கிறார். ஆனால் அந்த ஜீவனில் தேவனை நிந்திக்கிறானேன்ட்டு ஒரு பக்தி வைராக்கியம் இருதயத்தில் பட்சிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நினச்சி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறார். நான் நிற்பது நிர்மூலமாகாமல் கர்த்தருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. யோசனை பண்ணுறவங்க, நீங்கள் ரட்சிக்கப்படாது இருந்தா உங்கள் வீட்டில் எந்த நிலைமையில் இருந்திருப்பீங்க? அல்லேலூயா. நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், அவர் உங்களுக்கு பக்தி வைராக்கியம் வாழாது இருந்தால் நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மை பக்தி வைராக்கியம் ரட்சித்ததால, கர்த்தர் நம்ம பக்தி வைராக்கியம் இருக்குதால இன்னைக்கு சபையில் வந்து தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு நம்ம எந்த பக்தி வைராக்கியத்தோடு வாடுகிறோம்? அல்லேலூயா. தாவீது அதான் செய்கிறார். என்னை அழைத்த தேவன் என்னை உயர்த்தியிருக்கிறார். என்னை அழைத்த தேவன் தகப்பனும் தாயை கைவிட்டாலும் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். என்னை அழைத்த தேவன் என் சகோதரர்களை பகைத்தாலும் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த தேவனை நிந்திக்கிற இந்த பெலிஸ்தனை நான் அழிப்பேன்ட்டு ஒரு பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. ஒருவரும் கைவிடாத ஆண்டவரை அவன் பக்தி வைராக்கியமா எதிர்கொண்டான். அல்லேலூயா. எல்லாம் பயந்திருக்கும் போது அவன் போய் தைரியமா சொல்றான். அவன் வரும்போது ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, சின்ன பையன் வரத்துக்கு நான் கல் எடுத்துன்னு வரைய, நான் நாயான்னு கேட்குறான் கோலியத்தை. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஆமாம் நீ நாய் தான். நாய் எதை கொண்டு அடிப்பாங்க? கல்லை கொண்டு அடிப்பா. அதனால தான் நான் கல்லை எடுத்து அடிச்சுன்னு. அல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் இது அதிகமாக பற்றி கொண்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக பக்தி வைராக்கியமா முடிப்பார். நான் முடிச்சார். அவர் சான்ஸ் எடுக்க முடியல. இன்னும் ஒரு வருஷம் நான் சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். யோபு 13:15 வாசிங்க. யோபோட பக்தி வைராக்கியம் பாருங்களா. யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர் நம்பிக்கையா இருப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க பக்தி வைராக்கியத்தை. உத்தமனும் சன்மார்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விலகுறவனை போல இல்லைன்னு தேவன் அவன் மேல பக்தி வைராக்கியம் வச்சார். சாத்தான் கேட்ட தைரியம் பக்தியா சொன்னார், ஏன் புள்ள உத்தமன், ஏன் புள்ள சன்மார்கன், ஏன் புள்ள கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷன், இவனை போல ஒருத்தன் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அவன் பேர்ல பக்தி வைராக்கியமா இருந்தால அவனோட சொத்து சோகம் பிள்ளை எல்லாம் போனா கூட ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் தேவன் பேர் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கணும். பிரச்சனை வருதா, பிரச்சனையை ஆண்டவர் தீர்ப்பார்ன்ட்டு தேவன் மேல் பக்தி வைராக்கியமாக வைக்க. அல்லேலூயா. நான் அடிக்க சொல்லியிருக்கேன், மழையை பற்றி பேச நம்ம அழைக்கப்படல. அல்லேலூயா. ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, துன்பம் அவ்வளோ பெருசாக இருக்குது, கடை எவ்வளோ பெருசு. மழையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போன்னு சொன்னா போயிருக்கும். மழையை பார்த்து பேச காத்துங்க, மழையை பார்த்து பேசுங்க, பிரச்சனையை பார்த்து பேசுங்க. இந்த பிரச்சனையை விட என் இயேசு பெரியவர். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை தான் நமக்கு பக்தி வைராக்கியம். எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் இருந்தாலும் நான் தேவனுக்காக எப்படி வாழுகிறேன்றத ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அந்த வாழ்க்கை தான் கர்த்தர் எந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. நான் ஒரே ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சிடுறேன். யாராவது ஒருத்தர் தானியல் புஸ்தகத்தை 3:17 வாசிங்க. அது சொல்கிறேன், முடிச்சிடுறேன். 3:17 மட்டும் வாசிங்க, முடிச்சிடுறேன். ஐயா அந்த கொடுத்துட்றேன். நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க வளராக இருக்கிறார், எரிகிற அக்னி சூளைக்கும்
விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் ஆ ஆ போதும் பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்ற 3 பேர் சொல்ற வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தப்புவித்தாலும் தப்புவியாமல் பண்ண நீங்கள் உண்டு பண்ணி இந்த பொற்சலையை பணிந்து கொள்வதில்லை. அல்லேலூயா. இந்த பக்தி வைராக்கியம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் விக்கிரகத்தை வணங்க மாட்டேன், நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன், நான் விக்கிரகத்தை வணங்க மாட்டேன், நான் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறவன், கர்த்தருக்காக தான் வாழ்வேன், என் முழங்கால் தேவனுக்காக தான் முடங்கும்ன்ட்டு எப்போ அவங்க நின்னாங்களோ, பக்தி வைராக்கியம் பண்ணாங்களோ, அந்த பக்தி வைராக்கியம் தேவன் என்ன பதில் செய்யாத சொன்ன பார்த்தீங்களா, அவரும் பக்தி வைராக்கியமாக அக்னியில் இறங்கி நின்றார். அல்லேலூயா. என் பிள்ளைங்க பக்தி வைராக்கியமாக நிற்கும்போது நான் வெளியே நிற்க மாட்டேன், நானும் அவர்களோடு கூட அதே அக்னியில் இறங்கி நிற்பேன்னுட்டு நிற்கிறார். அல்லேலூயா. வந்திருக்கிற நீங்கள் இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்குறோம். கர்த்தர் சிலுவையில் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இனிமேல் செய்து முடிக்க வேண்டிய காரியம் எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லை. அதை பெற்றுக்கொண்டு பக்தி வைராக்கியமாக தேவனை பற்றி கொண்டு வாழும்போது ஆண்டவர் நமக்காக பக்தி வைராக்கியமாக வந்து நிற்பார். அல்லேலூயா. எந்த விஷயத்துக்காகவும் தேவனை விட்டு கொடுக்காதீங்க, எந்த காரியத்துக்காகவும் கர்த்தரை விட்டு கொடுக்காதீங்க. எவ்வளோ லாபம் வந்தாலும் கர்த்தரை விட்டு கொடுக்காதீங்க. எனக்கு படிப்பு இருக்குது, மேன்மை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, சட்ட எது இருந்தாலும் என் தேவனை நான் ஒரு நாள் விட்டு தர மாட்டேன். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவன் தான் பெரியவர்ன்ட்டு யார் பக்தி வைராக்கியம் வாழ்கிறாங்களோ அந்த பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் நினச்சிருக்கலாம், ஐயோ நான் இங்கே இவ்வளோ இருக்க கடை இருக்க கடுப்பது, எதுவுமே கவலைப்படாதீங்க. கர்த்தர் வசனம் சொல்லுது, ஆண்டவர் உங்களை பெரிய ஜாதியாக்கி ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்கள் எல்லா கவலைகளையும் கர்த்தர் மாற்றுவார், எல்லா துன்பங்களையும் கர்த்தர் மாற்றுவார். நாம் செய்ய வேண்டியதுதான் அவருக்கு பக்தி வைராக்கியமாக வாழ்கிற வாழ்க்கை வேணும். அல்லேலூயா. வந்துக்கிற உங்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கறது ஒரு காரியம், அவருக்காக நம்ம எப்படி நிற்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு எலியாவை பிடிச்சிட்டு 850 பேர் நிற்கிறாங்க. 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு வைக்கிற தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க. தனி மனுஷனாக எலியா தைரியமாக சொல்கிறான், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். நம்ம நிற்க முடியுமா? 4 பேர் சூழ்ந்து வந்துட்டா நம்ம ஓடி போயிடுவோம். ஆனால் தனி மனுஷனாக 850 பேர் நிற்கும்போது தேவன் அவருக்காக பக்தி வைராக்கியம் காட்டி கர்த்தர் எலியாவை உயர்த்தி அந்த 850 பேர் கொன்று போடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். காரணம், எலியாவுக்கு தேவன் பேரில் வைத்தது பக்தி வைராக்கியம். அப்போ தேவன் எலியாவை காப்பாற்றினார். எவ்வளோ பேர் உங்கள் பக்தி வைராக்கியத்தை மட்டுப்படுத்த எவ்வளோ காரியங்கள் செய்வாங்க. ஆனால் நாம் தேவனுக்குள்ளே வாழும்போது அந்த பக்தி வைராக்கியம் கர்த்தர் இருதயத்தை உருக பண்ணும். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்மோடு ஜீவிக்கிற ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்று தான், என் பிள்ளை என்னை ஒரு நாள் விட்டு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. என் பிள்ளை ஒரு நாளும் என்னை மறுதலிக்கூடாது, என் பிள்ளை என்ன மட்டும் நம்பி ஜீவிக்கணும். அல்லேலூயா. அதுக்காக கணவன் மனைவியை நான் நம்பாது சொல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்பணும். அல்லேலூயா. அப்படி வாழும்போது தான் கர்த்தருடைய பக்தி வைராக்கியம் நம்மை பாதுகாக்கும், நம்மை பராமரிக்கும், நம்மை நல்வழியில் நடத்தி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். அல்லேலூயா. Praise the Lord.